உனக்கு எத்தனை முன்னாடிடா கல்யாணம் முடிச்சிட்டியா? முடிக்கல. உட்கார்ந்து சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். சும்மா இருக்கிய? ஒரு பக்கத்து நரம்பு, ஒரு பக்கத்து எலும்பு, ஒரு பக்கத்து சவ்வு எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு உடம்புல. உண்மையா இல்லையா? 7 ஆண்டுகள் 14 வருஷங்கள் சம்பாத்தியம் பண்ண சொத்துக்கள் எல்லாம் 3 வருஷத்துல அழிஞ்சு போச்சு. உண்மையா இல்லையா? கால் வரலாம். இப்ப நீ பட்ட கடனை தீர்க்கணும், உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும். வேற என்ன வேணும்? பணத்துல பாதியை வாங்கி தரேன், வாழ்க்கையும் நான் அமைச்சு தரேன். இந்தா சந்தோஷமா 3 முறை என்னைய பார், ஆனந்தமாக இரு, டீயை குடிச்சுக்கிட்டு நீ வாடா, காலைல விட்டு வா. ஒரு பொண்ணை பார்த்தியா? அமைஞ்சிடுதா? அது அமைஞ்சிடுதாடா? முடியல. பேச்சுவார்த்தை இருக்கா? சரி, காலைல விட்டு வா. செட்டப் பண்ணிட முடியாது. நீங்க தப்பா நினைக்கிறாங்க கல்யாணத்துக்கு. வேற என்னப்பா வேணும் உனக்கு? அக்காளுக்கு பிள்ளை வேணும். கண்ண முடு, நல்ல கண்ண முடு. போடுமா? சரி. உன் சகோதரியுடைய மகனுக்கு லிவர்ல அறுவை சிகிச்சை செய்யணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களே, பாத்தியா நீ? அதுக்கு ட்ரீட்மெண்ட்ல அவனுடைய ஆயுள் காலம் நல்லா ஓடும். எந்த கண்டமும் வராம காப்பாத்துற, அதுக்கு பணமும் தரேன். கால் வந்துட்டு முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அடுத்த பைசில் இந்த நல்லாரு வெற்றி ஆகிட்டா கல்யாணத்தை முடிச்சுவா. சந்தோஷமா இரு. வாடா தம்பி, வேலை விஷயமா ஓடி வந்திருக்கிய? வா. என்ன வேலை பார்க்குற? ஒண்ணுமே தெரியல இதுவரை. கால் வந்துட்டு வா. வீட்டு பக்கத்துல என்ன மரம்? தென்னை மரமா? என்ன மரம்? வீட்டு பக்கத்துல என்ன மரம் இருக்கு? வயாம குயில் கூவுத சத்தம் கேக்கா? கால் வந்துட்டு வா. வயாம கேட்குது. ஏற்கனவே ஒரு இடத்துல பணி செய்துகிட்டு இருந்தது, இப்போ உனக்கு உதவி இல்லாம போயிடுது. அதனால இப்ப என்னுடைய வாழ்க்கைக்கு, எதிர்காலத்துக்கு நான் நிலையான தொழில் ஆரம்பிக்கவா, அல்லது எங்கேயும் வேலைக்கு சேரவா, இல்ல கடல் கடந்து போகக்கூடிய நிலைமை ஏற்படுமான்னு 3 விதமான கேள்வி உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா? கால் விட்டுவா. வணக்கம், நல்லா இருக்குங்களா? கேள்விப்பட்டேன், நல்லா இருக்கீங்க. சரி, உனக்கு வரக்கூடிய தை மாதம் வரை கால அவகாசம் இருக்கு. அதுக்கு பிறகு நிலையான தொழில் அமையும். வெளிநாடு செல்வதே நன்றென்று உணர்த்தப்பட்டது. முயற்சியை செய், எல்லா வெற்றியும் நடக்கும். கூட இருந்து காப்பாற்ற வேண்டும். கர்மசாமிக்கு திண்டுக்கல் உங்க குடும்பத்துல யாராவது சாமி ஆண்டாங்களா அந்த காலத்துல? என்ன வேணும் உனக்கு? பையனுக்கு கண்ணமுடே. 2 விதமான தவறுகளை உன் மகன் செய்து கொண்டு இருக்கிறான். ஒன்று மது, இன்னொன்று டேஷ். கால் வந்துட்டு வா. வணக்கம். எந்த ஊரு? வணக்கம் தாய் பராசக்தி, நல்லா இருக்கிய? உன் மகனை திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அவருடைய உடல்நிலையை காப்பாற்றி தரேன். உன் பையன் கையில பணம் இருந்து அவனை கெடுத்துக்கிட்டு இருக்கு. அவனை சுருக்கி நிறுத்தி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? பௌர்ணமிக்கு அவன் போட்டோவை கொண்டு வா. வெற்றியாகி போ.
கர்மசாமிக்கு கர்மசாமி, என் குடும்பத்துக்குள்ள பணச்சிக்கல் நஷ்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதை தீர்த்து தெளிவாக்கி தாங்கன்னு சொல்லி ஒரு பெண்ணடியால் கேட்க வந்திருக்கிறாள். நீங்க நிலக்கோட்டைக்காரங்களும் ஊடால ஊற்றி கொடையுதீங்களே. நிலக்கோட்டத்தில் கடை வச்சிருக்கீங்களா? நீங்க உண்மையை சொல்லணும். கடை இருக்குல்ல, அதுல என் படம் கிடக்குல அந்த கடையில. இவ்வளவு தெரியுது, கூப்பிட மாட்டேனா? கால் வந்துட்டுவாங்க. பெயராதீங்க. அவர் அண்ணன் பொல்லாத ஆளு, எங்க சித்தப்பா குருசாமிகிட்ட இருந்தவர். அதனால எப்படியாவது சாதிச்சிடணுங்கிற வைராகத்தில் நிற்காரு. உண்மையா? என்னம்மா வேணும் உனக்கு? தேவையில்லாம ஒரு வழக்கை சந்திக்கக்கூடிய விதி உன் தலையில் எழுதப்பட்டிருக்கு மகளே. தெரியுமா அது உனக்கு? ஒரு பிரமையில தெரியுது. ஏன்னா நீ கொஞ்சம் தியானம் இந்த மாதிரி வழிபாடுகளை கொஞ்சம் கையில் எடுத்திருக்கிறதுனால உன் கண்ணுக்கும் கருத்துக்கும் புலப்படுது. ஆனா அதுக்கு தெளிவு கிடைக்கல. கால் வந்துட்டு கர்மசாமிக்கு நமஸ்காரம் தம்பி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உன்னுடைய வீட்டின் அருகில் சென்றேன். போற வழியில் தங்கை பத்திரகாளின்னு ஒரு தெய்வம் இருப்பாள். அறிந்தும் அறியாமலும் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுதே உன் பக்கத்தில் ஆத்மஸ்வரூபத்தில் வந்து புகுந்தாள். அதனால ஒவ்வொரு பொழுதும் தன்னை தியானம் பண்ணுகிற பொழுதும் எதையாவது ஒரு காரியத்தை நினைக்கும் பொழுது உடலுக்கு உள்ள ஒரு சின்ன சிவியரிங், ஒரு நடுக்க உணர்வு உன் உடலில் தோன்றுதா? அந்த மெய்சிலிருப்பு என்னது என்பதை புரியவில்லை. தெய்வமா இல்ல நம்ம உடலா அப்படிங்கிறத புரிய முடியல. அது அந்த தெய்வத்தின் சக்தி. இப்ப நீ வேலை பார்க்கிற இடத்துல உன்னை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை புகுந்து விட்டார்கள். அது ஒரு மீட்டிங்ல உன்னை பற்றி பேசப்படப்படுகிறது. அதுல உன் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நீ வேலையை தொடர்ந்து பார். நீயே அங்க இந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆவாய். கால் வந்துட்டு வா. அகடாமி ஓகே போ, அசத்துவோம். சம்பாத்தியம் தெரியல பே உள்ள உனக்கு. அதுக்கு நான் நினைச்சுவேன். அடிக்கடி என் தாலியவே பிடிச்சு பார்க்கலாம். தொழிலும் தெரியல, உள்ளமும் தெரியல, மண்டையும் தெரியல. அவனுக்கு என்ன செய்ய முடியும்? கால் வந்துட்டு வா. சரி ஆமா, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நல்லவன் தான், உன்னை நல்லா வழி நடத்தக்கூடியவன். இப்போதைக்கு உனக்கு சம்பளம் வரக்கூடிய மே மாதத்திலிருந்து உனக்கு சம்பளம் கூடும். இருக்க இடத்துல இருக்கலாம். நீ அடிஷனலாக ஒரு டிபார்ட்மெண்ட் தொடங்கணுங்கிற ஒரு பிளானிங் உனக்கு ஓடுது. அதையும் நான் செஞ்சு தந்துடுறேன். போதுங்களா? வேற உன் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? பையனை மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வரேன். அவங்களுக்கெல்லாம் பயம் ஏற்பட்டு போச்சு இந்த டிபார்ட்மெண்ட்டில். அதனால மனதை திருப்பி தரேன், வெற்றியாக்கி தரேன். உன் பிள்ளை வெளிநாட்டில் பணி செய்யக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கு மனைவி ஆவாள். கோடி கோடியா சம்பாத்தியம் செய்வாள். 3 வீடு கட்டி வாழ்வாள். இதோ வைத்துக்கொள். இந்த கனி அந்த வீட்டில் கொண்டு வை. இந்த புண்ணியங்களை பௌர்ணமிக்கு வா. கர்மசாமிக்கு நீ யாருமா? கொடைக்கானல்ல இருந்து இங்க வந்து நிக்கிற? நாங்க மாவட்டத்துக்கு கூப்பிடல, நான் ஊரை சொல்லி கூப்பிடுதான். வாங்க. நிலக்கோட்டை கொடைக்கானல் போய் உட்காருமா. எந்த ஊரு? கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பிள்ளைய பற்றிய ஒரு மனஸ்தாபம் உள்ளத்துக்குள்ள இருக்கும். அதை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்துடுறேன். வியாபாரத்தில் ஓரளவு உங்களுக்கு லாபத்தை உருவாக்கி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? எந்த நோயும் உன்னை கீழே தள்ளாது. நீ தைரியமா இருக்கலாம். கருப்பசாமி மேல பாரத்தை போட்டு ஆனந்தமா இருப்பா. உனக்கு என்னமா வேணும்?
செய்வன கோளாறுகள் யாரும் வைக்கலப்பா. தேவையில்லாம நீங்களா எதுவும் சிந்திச்சுக்கிட வேண்டாம். அப்படி ஒரு சம்பவம் கிடையாது. இந்த வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். இந்த ரெண்டு போயிட்டு வந்துடலாம். நடப்ப ஐஸ்வர்யமா நடப்ப, நடந்து வந்து வெற்றியும் அடைவாய், ஆனந்தம் பெறுவாய். வாழ்க. கர்மசாமிக்கு திண்டுக்கல் எம்பிபிஎஸ் டாக்டர். மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, மாறுவதே போ தீருவதே போ நம்ம கவலை. ஆஹா ஓஹோ. நீங்க கண்ணை முடிக்கணும். ஒரு முறை இரவு 9:45 மணிக்கு ஆவி வடிவம் நிழல் வடிவத்தில் வெள்ளை வண்ணத்தில் உன்னுடைய சரீரத்துக்குள்ள ஒரு சக்தி இறங்கியது. அது இணைந்த பிறகு உன்னுடைய மனநிலைகளும் அறிவுத்தன்மையும் மாறிவிட்டன. அந்த தொடக்கம் எங்கிருந்து வந்தது? நீ பணி செய்த இடத்திலிருந்து தொடர்ந்து வந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். படித்து பணி செய்த இடத்தில் தொடர்ந்து வந்து அது உள்ள இருந்து உன்னுடைய உணர்வுகளையும் உள் மனதிலும் போய் ரெக்கார்டான காரணத்தினால் அது உட்கார்ந்திருக்கிறதும் அது தன்னோடு இருப்பதும் உன்னுடைய மனக்கண்ணுக்கு தெரியுது. ஆனா அந்த புலக்கண்ணுக்கு தெரியவில்லை. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். நீ உட்கார்ப்பா, மகன் உட்கார், போயிட்டு வரலாம். அதனால அந்த ஆழ்மனதுக்குள்ள பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை வெளியாக்கி உன் உடலை விட்டு நீக்கி அடுத்து தொடாமல் பார்த்தா போதுங்களா? போதுங்களா? கண்ணை மூடு பார்க்கலாம். இந்தா 2 பேரலையும் 2 கைட்டு பிடி, சிக்கனு பிடி. நான் சொல்றது வரை நீ விடவே கூடாது. இப்போ உங்களுடைய உடல் ஒரு ஃப்ரீயான ஒரு உணர்வு தெரியுதா? கால் வந்துட்டு வா. நீங்க எந்திக்க கூடாது. வரேன், உட்கார். போட்டி பொறாமையின் காரணத்தினால் மாந்திரிகத்தினால் ஒரு செயல் ஏற்பட்டு உன்னை மெயின்டைன் பண்ணி அனுப்பியதுதான் அந்த ஆதி. அதை இன்னையிலிருந்து உன் மேனியை விட்டு நீக்கி இனி இயங்காமல் காப்பாத்துறேன். குடி, கூப்பிடுப்பா கருப்பசாமிய. வழிகாட்டமாக கருப்பசாமிக்கு பாண்டு புத்தருக்கு வேறுமர்களுக்கு வேறுமர்களுக்கு விநாயக பெருமானுக்கு 33 கோடி தேவர்களுக்கு 18 சித்தர்களுக்கும் தேய்ச்சி குளிக்கணும். இதை தலைப்பக்கத்தில் வச்சு தூங்கணும். 3 நாட்கள் என்னை நீ தியானம் செய்யணும். அந்த தியானத்தில் அந்த சக்தி உன் மேனியை விட்டு இப்பவுமே விலக்கி கொடுத்துருக்கேன். அடுத்து உன்னை தொடாமல் காப்பாற்றிருக்கேன். வெற்றி உண்டு. அந்த சிறி சக்கர டாலர் உன் வாழ்வை காப்பாற்றும். உன்னுடைய இருதயத்துக்குள்ள உள்ளுக்குள்ளேயே இருந்து ஏதோ டென்ஷன் கொடுக்கிற மாதிரி தெரியுதுங்கிற படபடப்பு இன்று இருந்து மாறும். சென்று வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நல்லா இருப்பா. புண்ணியம் அடைங்கப்பா. ஆனந்தமா இருங்க. வயிறார சாப்பிட்டு போங்க. நத்தம் தொகுதி, நத்தம், திண்டுக்கல் நத்தம் சொல்லப்பட்டது. நமக்கு வேண்டாம். ஊராப்பட வச்சுக்கோங்க. கற்பனை என்றாலும் கந்தனை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். யார் வர? அப்பா பையன் வேலைக்கு போயிட்டானா? சரி, என்ன வேணும் பையனுக்கு? கண்ணை விடு பாப்பா. நீ
என்ன உன் பக்கத்தில் கருப்புசாமி வராரு? கருப்புசாமி இருக்காங்க. ஆ, மதுரை வீரன் கருப்புசாமிலாம் வராரு. காளியாத்தா வரா, கால் வந்துட்டு வா. நீங்க தள்ளிடுமா, இன்னும் கொஞ்சம் தள்ளிடுமா. மனம் என்னும் மேடை மேலே உன் பையன் ஆளு பார்க்கறதுக்கு அமைதியா இருப்பான். ஆனா வெளியில ஒவ்வொருத்தரையும் ஏளனமா கிண்டல் பண்ணி பேசுறதுல இவனை மிஞ்ச முடியாது. அது அவனுடைய விளையாட்டு புத்தி, கெட்ட எண்ணம் கிடையாது. புரியுதா? அவனுக்கு எல்லாமே சாதாரணம் தான். கடவுள் கூட ஒரு சாதாரணம் தான். கிரகங்கள் சில மனிதனுக்கு புத்தி அப்படி வேலை செய்ய வைக்கும். கண்ண மூடி நிமிர்ந்து உட்கார் பார்ப்போம். இந்த வருஷத்துல உனக்கு பணி கிடைக்கும்பா. வெற்றி அடைந்து நிம்மதியாக என்னை சந்திப்பாய். என்னது? 2026 வாங்குவேன், வீடும் கட்டுவேன், புண்ணியமாயிடும். போயிட்டு வாமா, காலைல வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு சாப்பிட்டு போங்க. பிள்ளைக்கு தந்தை. உன் வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? சரி, என்னம்மா செய்யணும் உனக்கு? பிள்ளைக்கு தந்தை ஒருவன். இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. உன் பிள்ளையுடைய மனத்துல இருந்து அறிவுல இருந்து அத்தனையும் சேஞ்ச். அது எதுவும் மை மந்திரத்தை வச்சு கெடுத்தாங்களா, உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி இவளுக்கு. பாத்தியா, பிள்ளைக்கு மை மந்திரம் போட்ட ஏன் போடணும்? மயங்கிட்டா. புரியுதா உனக்கு? அதனால அதை உன் பக்கத்துல பாசத்தோட வர வச்சா போதுமா? கடமுடு. இந்த பிறவரில் எப்படி பார்ப்போம்? சிக்கன் பிடி. இந்த உன் பிள்ளைய வர வச்சுட்டேன். நல்லா அந்த கனியை பாரு, அடையாளம் போட்டிருக்கேன். ஒரு சின்ன அடையாளத்தோட தான் இருக்கும். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுருக்கா. இதை வச்சு கும்பிடு. போயிட்டு வா. கர்மசாமிக்கு ராம்நாட்டு பகுதி, பரமக்குடி, ராம்நாடு, பரமக்குடி எல்லை ராம்நாடு இருக்கு. ஏன் இல்ல? யாரு உட்காருங்கண்ணே, பேசாம கீழே உட்கார விட்டுட்டு அங்கிட்டு சேர் போட்டு உட்காருங்கண்ணே. திட்டுக்கருக்காரப்புல பேச்ச கேட்காங்க. கால் வந்துட்டு வரலாம். பெற்றதாய் தன்னை மகமறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் நற்றவத்தின் உள்ளே நின்றுருகும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். நமச்சிவாயத்தை நான் மறவேன். உலகத்துல எல்லாரும் கடவுளுக்கு கோயில் கட்டுவான். ஆனா இந்த மகன் அவங்க அப்பனுக்கே கோயில் கட்டியிருக்கான். உண்மை இல்லையாப்பா? கால் விட்டுருவான். யாருக்கு கட்டியிருக்காங்க? பெத்த தாப்பனுக்கு கோயில் கட்டியிருக்காரு. நம்மளை உண்மையோடு உழைச்சி நம்மளை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டி வாழ வைத்த தெய்வம் முதல்ல எங்க அப்பா தான் அப்படிங்கிறதுக்கு கட்டியிருக்காரு. அது இவருடைய பாசத்தை நான் பெருசா சொல்ல மாட்டேன். அந்த தாப்பை அப்படி வணங்கக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கிறாங்கிறது தான் பெருமை. உண்மையா இல்லையா? அதுதான். பிள்ளைகள் பெற்றவங்க மேல பாசம் வைக்கிறது பெருமை இல்லை. பிள்ளைகள் போற்றி வணங்கக்கூடிய அளவுக்கு தாயும் தகப்பனும் நடந்து கொள்வதுதான் பெருமை. உண்மையா இல்லையாப்பா? அதுதான். இப்போ உன் மகளுக்கு சட்டப்படி ஒரு சில இடைஞ்சல் வரக்கூடிய நேரம், அதுல இருந்து தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கத்தான் உன்னை இங்க வர வச்சேன். அதனால அவனுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம இன்னும் 6 மாத காலங்கள் அவன் சம்பாத்தியம் பண்ணி அங்க ஒரு கடன் பட்டிருக்கான். அந்த கடனை தீர்த்து சுதந்திரமான மனிதனாக பல கோடியை சம்பாத்தியம் பண்ணி உன் வீட்டுக்கு வர வைக்கண்டா. கால் வந்துட்டு வரலாம். வெற்றி மாலை கொடுப்பா.
இதோ இந்த பாண்டி சித்தர் கழுத்துல இருக்கிற மாலையை எடுங்கள். கூப்பிடு கருப்பசாமிய. உலகை வழிகாட்ட மாநிலத்தாய் கருப்பசாமிக்கு. இந்தாப்பா, வெற்றி அடைவாய். சொன்னார் பாண்டி சித்தருக்கு. நினைத்ததெல்லாம் நடக்கும். உன் பிள்ளை பல கோடிக்கு அதிபதியா வருவான். சிறந்த ஆயுள் பாக்கியவதியாக இருப்பான். சென்று வரலாம். கருப்பசாமிக்கு தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? ராமநாட்டு பகுதி. வாங்க, கால் ஒன்று சொல்லலாம். எந்த ஊரு? ராமநாடு. சொத்து விவகாரம் விஷயம் இருக்கா? வாங்க. அண்ணே அண்ணே சுப்பையா அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சேன்னு. அது யாரு? உடன் பிறந்த சகோதரனா? சித்தப்பா. வாங்க, பக்கத்துல வாங்க. என்னப்பா செய்யணும் சொத்துக்கு? கோர்ட்டுக்கு போகாம காப்பாத்தினா போதுமா? பேச்சுவார்த்தையில தீர்ப்பு வாங்கி தந்துட்டா போதுமா? இந்த கையை நீ பிடி, இந்த கையை நீ பிடி. கண்ண முடுங்க ரெண்டு வரும். ஒருத்த வீட்டில் அருவா தொங்குதுடா. தேவையில்லாம முண்டிக்கிட்டாலே தான் சில ஆட்கிட்ட சொல்லி வச்சு குழப்பத்தை பண்ண நிறைக்கான். அவனை நிறுத்தி உங்க சொத்துக்கு நீதியான தீர்ப்பு தந்தா போதுங்களா? கால் விட்டுவா. கர்மசாமிக்கு உனக்கு ராமநாடா இந்தாப்பா. கரெக்டா 59 நாட்கள்ல பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சு சமாதானமாக உங்களுக்கு வெற்றியை வாங்கி தரேன். எந்த உயிர் பகையும் இல்லாமல் கோர்ட்டு நாட்டை அலையாமல் ஜெயிச்சு தரேன். ஆமா, 1 ஏக்கர் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் வில்லங்க வரும், அதை விட்டு கொடுத்துருவோம். நம்ம அது போக மீதியை நம்ம வாங்கிக்கிடுவோம். போயிட்டு வாங்க, வெற்றி அடைங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு கால் விட்டு வாடா. யாரெல்லாம் வந்திய? அத்தை வா. பெண்ணு கொடுத்தவளா இல்ல அப்பா கூட பிறந்தவளா? புழுகுனிப்ப புழுகுனிப்ப என்ன சிரிக்க? என்னத்த சொல்ல? என்ன வேணும் உனக்கு? இப்போ என்ன நகை? யார் தரணும் நகை? கால் வந்துட்டு வா. அந்த நகையை எடுத்தவா ஒரு பொம்பளை. அந்த நகையை திருப்பி கொண்டு வந்து தர வச்சா போதும்ல. இன்னும் கடைக்கு போகல, அது தர வச்சா போதும்ல. கால் வந்துட்டு வாங்க. உலையில போட்டு ஊது புண்ணை கொண்டு வரேன். உலையில போட்டு ஊது புண்ணை கொண்டு வரேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஏன் சாமி இந்த பேரை முருகப்பெருமான போய் கூப்பிடுது? ஏன் அழகு? இந்தா உன் நகை வீடு வந்து சேர்ந்தோம். நல்லா இருப்பாங்க. கொண்டாடிட்ட கொஞ்சம் உண்மையை பேசுடா. என்னடா தம்பி? ஏழு ஏழு ஏழே, நான் உங்க அப்பனையே பார்த்தவன். என்னம்மா? யாருக்கு? இந்த வருஷம் நடந்துரும். போ நல்லா.